நமக்கு முட்கள், அது நமக்கு திண்டாடக்கூடிய கொண்டாடப்படுகிற நாட்கள். அது பரிசுத்த நாட்கள் அல்ல. ஒரு மனிதன் பிறந்த நாளை நீ கொண்டாடணும்னா 10 பேருக்கு இலவச வேட்டி எடுத்து கொடு, அதுக்கப்புறம் நீ புது ட்ரெஸ்ஸை கட்டு, அப்படின்னா நீ ஆம்பளை இல்லைன்னா உன் பிறந்தநாள் இது இறந்த நாளுக்கு சமம். சில பிறந்தநாள் என்ன பண்ணுவாங்க, கத்தி வச்சு குத்திடுவாங்க. பிறந்தநாள் தான் எனக்கு சண்டை வருது. ஒருவன் பிறந்தநாளை கொண்டாடுகிறான், நண்பர்கள் அழைத்தார்கள் என்று சென்றார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் சென்றான், திரும்பி வரல, டெட்டாக கிடக்கிறான். தாய் இங்கே கூப்பிடுகிறார்கள், மரித்தவன் பிழைப்பானா? என்ன அடிக்கடி நான் சொல்லுவேன், மரித்தவன் பிழைப்பான் என்று சொல்லுவேன். பிறந்த நாள் அது அவனுக்கு இறந்த நாளாக மாறிவிட்டது. நண்பர்கள் கொலை செய்தார்களோ தற்கொலை செய்து கொண்டானோ, கேள்விக்கு பதில் இன்றைக்கு அந்த தாய்க்கு கிடைக்கல. அருமையான சகோதரன், ஒரு பிறந்த நாள் அவனுக்கு இறந்த நாளாக மாற்றுகிறது. அது அந்த குடும்பத்தினுடைய மொத்த சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிறக்கிறதான் உண்மையான பிறந்த நாள். உற்சமகையை தட்டலாம். ஆகவே நீங்கள் கிரியேட் பண்ணாதீங்க உங்கள் ஹாப்பினஸ்ஸை. உங்கள் சரீரத்தையும் உள்ளத்தையும் ஆண்டவர் கொடுத்துருங்க. சும்மா வாய்மொழியாக கொடுக்கக்கூடாது, கொடுத்துருங்க. அவர் சொல்லுவார், இன்றைக்கி இந்த இடத்துல இருன்னு அங்கே இருக்கணும், இன்னதை செய்யணும், ஓடுனா ஓடணும், ஓங்கி அடினா அடிக்கணும். அதுதான் அவருடைய சப்தம். அல்லேலூயா. அவருடைய சப்தத்தின்படியாக நம்ம ஒரு வாழ்க்கையை நடத்தினால் தேவன் நம்மை எந்த அளவுக்கு உயர்த்துவார் என்று அவருக்கே தெரியாத அளவுக்கு உயர்த்தி விடுவார். உங்களை உற்சாகமாக தட்டலாம். அல்லேலூயா. மனம் திரும்பி வந்த ஒரு மனிதனை போல இந்த ஞாயிற்றுக்கிழமை அநேகர் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும், மனம் திருந்தி வர வேண்டும். அதான் மென்மையான ஆராதனை. உற்சாகமாக தட்டலாம். அல்லேலூயா. இந்த யூடியூப்பில் பாருங்கள், நான் ஒவ்வொரு நாளும் விதவிதமான செய்திகள் பரவுகிறது இந்த கிறிஸ்தவத்தை குறித்து. சமீபத்தில் ஒரு குண்டமாக ஒருத்தன் இருக்கிறான், ஒரு குட்டி எருமைக்குட்டி மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். ஒரு பாஸ்டர் உண்மையிலே எருமைக்குட்டி மாதிரி தான் இருக்கிறான். இப்படி ஒன்று ப்ராக்கெட் வச்சுருக்கிறான், இப்படி தலைக்கு பின்னாடி ஒரு ப்ராக்கெட் வச்சுருக்கிறான். வேற ஒன்றும் இல்லை, அது ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுற கருவிகள். நமக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கிறனால நமக்கு தெரியும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், மொத்தம் சினிமா பாட்டையே பாடுறான், மொத்தம் சினிமா பாடுறான். கேட்குறேன், சரி அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உங்களுக்கு தான் அறிவு இல்லையா? சபையை பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருப்பாங்க. அவன் டான்ஸ் ஆடினா 300 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க, 300 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. தமாஸ் நமக்கு ஜாலியாக இருக்குது, பார்க்குற எனக்கு ஜாலியாக இருக்கிறது. இப்போ என் பொண்டாட்டிங்க நான் நடனம் ஆடினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லை நீங்கள் தான் எழும்பி தின்னு வயசானவா? நீங்கள் உங்கள் வயசு எத்தனை சிஸ்டர்? எவ்வளோ? 35 வயசு. சரி 35 விட்டுருவோம். ஒரு 55 ஒரு டான்ஸ் ஆடணும் எப்படி இருக்கும்? சிரிப்பீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? சிரிப்பா? மிகவும் கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? அதே வேலை ஒரு 18 ஆடனா ரசிப்போம், ருசிப்போம், ரசிப்போம், ருசிப்போம். கேவலமான கிறிஸ்தவத்தை நடத்துகிறாங்க. அதை பார்க்கறதுக்கு விசுவாசிகள் கூடி அவங்களும் ஆடுறாங்க. 55 வயசு கிழவாய், 60 வயசு கிளவி நடனம் ஆடுறாங்க. ஏன்னா நடனம் ஆட வேண்டிய இடமா அது? இப்போ ரீசண்டாக புதுசாக ஒரு இதை முளைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கூட்டம் பெருகுது, எல்லாரும் ஆடுறாங்க, எலும்பி நின்று ஆடுறாங்க பெரிய ஆட்கள் எல்லாம். இந்த கிளவி மாறு ஆடினா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ. பல்லு இல்லாத கிளவி மாறுவான். அதில் அப்படி ஒரு கிளவியை பார்த்தேன், பல்லே கிளைய அவளும் சிரிச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடுறா. அது ஒரு ரட்சிப்பை தரணும் நமக்கு, அது தரல. நீ ஆடுனா
எனக்கு எங்கேயோ கோபம் வருது அப்படின்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். சரி, ஊழியக்காரங்க சரியில்லைன்னா அவங்களுக்கு புத்தி எங்கே போச்சு? நாங்கெல்லாம் ஆட மாட்டோம். வசனம் உண்டா சொல்லு, செய்தி உண்டா சொல்லு, நான் கேட்டுக்கிட்டு போகிறோம். இல்லை இறங்கி போடா நாயேன்னு சொல்லிட்டு இல்லை போனோம். அப்படி சொல்கிற மனப்பக்கம் விசுவாசிகளுக்கும் இல்லை. அப்படின்னால் அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜெயித்துட்டான். அந்தி கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தால் இந்த புலம்பல் 4 5 தான் அதிகாரம். அழிவின் ஆரம்ப சத்தம் அல்ல, எக்கால சத்தம். அல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சூளை நெருப்பு, அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்ல தீர்க்க தரிசனம், அரிசியை பழைய காலத்து மாவரிக்கிற மிஷின் தெரியுமா? கல்லும் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? உரலை போட்டு ஆடுறது இல்லை, சப்பையார் ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு சப்பையா ஒன்றை போட்டு இப்படி கிடக்குவாங்க பாருங்க. அது பேர் யாராச்சும் சொல்ல முடியுமா? எப்படி? திருகை கல்லால் நான் அவனை திருகி போடுவேன் என்று ப்ராப்பசி. கையை தட்டலாம், பார்த்துடுங்க வெயிட் அண்ட் சீ என்ன நடக்க போகுது. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரனுக்கு இன்னொரு நடன ஊழியக்காரருக்கு நான் ஏற்கனவே 3 வருடங்களுக்கு முன்ன இதே இடத்துல சொன்னேன், உன்னை பறக்க விட்டு அடிப்பேன்னு. அப்படியே அடித்து முடிச்சுட்டாரு. இப்போ திருகக்கல்ல வச்சு திருகின்னு அதுக்குள்ள நசுக்கிடுவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் உளுந்து பிடிக்கிறது பயன்படுத்துவாங்க இல்லை, ஏதோ ஒன்று அதே மாதிரி பிடிக்க போகிறாரு. ஆகவே இந்த உலகத்தினுடைய அந்தி கிறிஸ்து பக்கம் திரும்பாதீங்க. சபை என்பது பக்தி, பக்தி விருட்சம். பக்தி பெருகணும், சந்தோஷம் பெருகக்கூடாது. சந்தோஷத்துக்கெல்லாம் ஊழியத்து வராதிங்க, பக்தி பெறணும். ஏசப்பாட்டை நம்ம இன்னும் கிட்ட போகணும், இனியும் கிட்ட போகணும், இனியும் கிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கணும். அதற்காக சபையை பயன்படுத்துங்க, ஊழியங்களை பயன்படுத்துங்க. அவர் பக்கத்தில் போனாலே போதும். எவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் ஒரு ஊழியக்காரிய பிள்ளைக்கு ஒரு ஊழியம் செய்தேன். வேலூர் மருத்துவமனையில் ஒரு நர்ஸு பிள்ளைக்கு. அதில் என்ன சொன்னேன்னா, ஏசாயா 45:4 ஒருவர் சொல்லலாம் வசனம். ஏசாயா 45:4. வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷமும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஒரு ஏழை பெண்மணி அன்றாடம் சாப்பாட்டுக்கு வேலை செய்யணும். நர்ஸுனாலே மிகவும் சம்பளம் குறைவு. ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய சம்பளம் கொடுக்க வேண்டிய யார் கொடுக்கணும்? டீச்சருக்கா நர்ஸுக்கா? நர்ஸுக்கு தான் கொடுக்கணும். டாக்டருக்கா நர்ஸுக்கா? நர்ஸுக்கு தான் கொடுக்கணும் இல்லையா? ஒரு காவல்துறை அதிகாரிக்கா இல்லை செக்ரட்டரியில் வேலை பார்க்குறவங்க அதிகாரிகளுக்கா?
யாருக்கு அதிகம் கொடுக்கணும்? நர்ஸுக்கு தான் கொடுக்கணும். அடுத்து காவல்துறையும் கொடுக்கலாம். மிகப்பெரிய 2 சம்பளம் கொடுக்கப்பட வேண்டியவங்க, ஒன்று காவல்துறை, இன்னொன்று நர்ஸ் கொடுக்கணும், செவிலியர்களை கொடுக்கணும். அவங்க தானே உங்கள் கால் எவ்வளோ புண்ணாக இருந்தாலும், உங்கள் கால் எவ்வளோ புண்ணு இருந்தாலும் புருஷன் கூட பக்கத்தில் வர மாட்டான், கால் கட்டே வர மாட்டான். ஆனால் ஒரு நர்ஸ் என்ன பண்ணுவா? சுத்தமாக க்ளீன் பண்ணி உனக்கு மெடிசன் வைப்பான். நீ ரத்தத்தில் வந்திருந்தாலும் முகம் சொலிக்காமல் அந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணி உன்னை சுத்தப்படுத்துகிறான். கொடுக்குற சம்பளம் 4000 5000 தனியார் மருத்துவமனையில். அதை அரசாங்கமே கண்டுகொள்ளலை. எந்த வேலைக்கு எந்த சம்பளம்னு விதிக்கப்பட வேண்டும். நான் இப்போ சொல்கிறேன்னா நர்ஸுகளுக்கெல்லாம் சம்பளம் அரசாங்கம் உயர்த்தலைன்னா முதலமைச்சர்கிட்ட போய் கர்த்தர் பேசுவார், சட்டம் வரும். வெயிட் அண்ட் சி. உற்சாகமாக கையை தடலாம். அல்லேலூயா. அப்படி உயர்வான ஒரு தொழில், மிகவும் சர்வீஸ் தொழில், மிகவும் ஆபத்தான, டேஞ்சரஸ். இப்போ கொரோனா வந்தது, யாருக்கு பக்கத்தில் வந்தது? கணவனா பொண்டாட்டியா? நர்ஸ் தானே பக்கத்தில் வந்தாங்க. அவங்க தானே வந்து ஏதாவது பண்ணாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தினார், உன்னை உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவேன், இரட்டிப்பான நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னார். செய்கிற தொழிலில் உண்மையாக இருந்தால் உயர்த்துவார்னு வேதம் சொல்லுகிறது. இந்த சகோதரி 2 பேருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறாங்க, சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று ஒரு வயதான தாய், ஆனால் ஒரு கோடீஸ்வரனுடைய தாய். ஆனால் கோடீஸ்வரனுடைய தாய் என்று இந்த பிள்ளைக்கு தெரியாது. அவள் எல்லா பிள்ளைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பது போல அந்த தாய்க்கும் ஒரு மகளைப் போல இருந்து, ஒரு குடும்பத்தில் இருக்க உறவை போல இருந்து அந்த தாய்க்கு என்ன வேண்டுமோ செஞ்சாங்க. நர்ஸ் தொழில் மட்டுமல்ல, பராமரிப்பு, சுத்தப்படுத்துதல், ஆகாரம் கொடுத்தல், டிஃபன் வாங்கி ஊட்டி கொடுத்தல். ஏன்னா யாரும் அவங்க பார்க்க வரல, வந்தாலும் ஏதோ ஒரு பார்ட்டி வருவாங்க போயிடுவாங்க. வெளியூரில் இருந்து ஒருவன் வருகிறான், இந்த தாயோடைய மகன் பார்க்கிறாங்க. இங்கே சத்வாச்சேரியில் நிற்கும்போது காரில் ஸ்வெயின் வந்துட்டான். ஆனால் ஏற்கனவே இங்கே யார் நர்ஸு, யார் என் அம்மாவை பத்திரமா பார்க்குறாங்க எல்லாம் அவன் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறான். சில காரியங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அம்மாட்ட பேசும்போதெல்லாம் வரும்ல. திடீர்னு அந்த பிள்ளையை பார்த்து, பஸ்ஸுக்கு நிற்க பிள்ளை, ஆஸ்பத்திரி போனோம், பஸ்ஸுக்கு சிஎம்சி தான் போனோம், பிள்ளையை பார்த்து கூப்பிட்றான், நீ வான்னு. நிறைய லேடிஸ் நிற்கிறாங்க, அதில் ஒரு பிள்ளையை பார்த்து கூப்பிட்றான், விலை உயர்ந்த காரில் வர. கூப்பிட்டாச்சுன்னா அந்த பிள்ளை வராது. ஏன்னா பயம், எவனோ ஒருத்தன் கூப்பிட்டா போக முடியுமா? குனிச்சு பார்த்தா நல்ல வெள்ளையும் சொல்லியமாக கம்பீரமாக இருக்கிறான். இந்த காலத்தில் பெண்களை கூப்பிட்டாலே தப்பான மீனிங் வந்துடும். ஆனாலும் மறுபடியும் அவன் கூப்பிட பக்கத்தில் வந்துட்டான். என்ன அங்கிள்னு கேட்டான். காரில் ஏறு, சிஎம்சி தானே போனோம், நான் அங்கே தான் போகிறேன், ஏறு. இல்லை அங்கிள், நான் பஸ்ஸில் வந்துடுறேன். ஏர்மானி ஒரு கட்டளை பறந்தது, ஏறி மடி சீட்டில் உட்காந்தாச்சு. அவன் தன்னுடைய கழுத்தில் கடந்த ஒரு 12 பவுன் நகையை எடுத்து மடியில் போட்டான். எடுத்து போட்டுக்கா. திகைத்து நிற்கிறாள். என்னங்கள் இது? உன் பேர் இன்ன தானே? ஆமாம். என் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த நீ தானே? ஆமாம். உங்கள் அம்மா பேர் இன்னது, இத்தனை நம்பர் ரூம். ஓகே, என் அம்மாவுக்கு நல்ல சிகிச்சை செஞ்சுருக்கேன், நீ நல்ல வேலையை செஞ்சுருக்கிறேன், அதற்கு என்னுடைய ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு வச்சுக்கோ. வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆக பாருங்க, அவள் செய்த வேலையை செம்மையா செய்வதனால அவளுக்கு ஒரு உயர்வு. உழைச்ச கூட வர முடியுமா? 4000 5000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆகவே கிறிஸ்துக்குள்ள உண்மை இருந்தால் தேவன் செய்கிற காரியம் அதிசயம். அவருடைய பேர் என்ன? அதிசயம். உற்சாகமாக கையை தட்டலாம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை இன்னொரு காலத்தில், இன்னும் 6-7 மாதங்கள் கழிந்த பிறகு ஒரு தகவலை எனக்கு சொல்கிறாள். அங்கிள், நான் ஒரு தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனால் தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்.
அவர் டிஸ்சார்ஜ் பண்ணப்படுகிற நாள் திடீரென்று ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து என்னை கையில் கொடுக்குறாரு. விசிட்டிங் கார்டை பார்த்தா அவர் ஸ்தம்பித்து போய் நிற்கிறாள். உனக்கு என்ன தேவையோ, எந்த நேரத்தில் என்ன தேவையோ இந்த நம்பருக்கு கூப்பிடு, என்ன பர்சனல் நம்பர். நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. விசிட்டிங் கார்டை பார்த்தாலும் அவளுக்கு புரியலை. நான் அந்த அவளுக்கு அரசியல் நாலேஜ் இல்லை. நான் தான் ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர். உற்சாகமா கையை தட்டுங்க. ஒரு முதலமைச்சர்